கூட்டணி உறுதியாகிட்டு பாஜக சார்பாக பாஜகவின் மாநில தலைவர் நண்பர் திரு கே அண்ணாமலை அவர்களும் டெல்லியிலிருந்து வந்திருக்கின்ற பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பாஜக கூட்டணிக்கு அமமுகவின் நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்போம் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். என்னோடு இன்றைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். அவங்கள்ட்ட நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜக கூட்டணிக்கு நான் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், 2-3 மாதங்களாக நாங்கள் தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த முக்கியமான நிர்வாகியுடனும் மத்தியிலிருந்து அனுப்பப்படுகின்ற நிர்வாகிகளுடன் பேசிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கேன். பல முறை பேசியிருக்கோம். இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அவர்கள் என்னோடு நேற்று சென்னைக்கு திரு கிஷன் ரெட்டி அவர்களும் மத்திய அமைச்சர் திரு வி.கே. சிங் அவர்களும் வந்திருக்காங்க. என்னால் அவர்களை சந்திக்க முடியவில்லை, ஏன்னா நான் திருச்சிக்கு வந்துட்டதுனால. அதனால் தொலைபேசியில் திரு அண்ணாமலை அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டார்கள். அவங்கள்ட்ட பேசி என்னுடைய ஆதரவையும், ஏற்கனவே எங்களது கோரிக்கையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கூட்டணியில் தொகுதி சம்பந்தமான எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவைகளை ஏற்கனவே அவங்கள்ட்ட நாங்கள் கடிதம் மூலமே கொடுத்திருக்கோம். திருச்சியில் பாஜக கூட்டணி குறித்து ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், அமமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது. பாஜக சார்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் டெல்லி பிரதிநிதி கிஷன் ரெட்டியும் என்னிடம் தொலைபேசியில் பேசினார்கள். அவர்களிடம் பாஜக கூட்டணிக்கு அமமுகவின் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்தேன். கடந்த 3 மாதங்களாகவே பாஜக தலைவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தோம். அமமுக கோரிக்கைகளை ஏற்கனவே கடிதம் மூலமாக பாஜகவிடம் கொடுத்துவிட்டோம். அதிகாரபூர்வமாக பேசினோம். அமமுகவின் கோரிக்கைகளை ஏற்கனவே கடிதம் மூலமாக பாஜகவிடம் கொடுத்துவிட்டோம். பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும். மோடியே மீண்டும் ஆட்சி அமைப்பார். பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்துள்ளோம். கடந்த 6 மாதங்களாக எங்களிடம் பாஜக பேசிக் கொண்டிருக்கிறது. அதில் கடந்த 3 மாதங்களாக கூட்டணி குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருந்தோம். எங்களின் தேவை என்னவென்பது பாஜகவுக்கு தெரியும். உரிய நேரத்தில் தெரிவிக்கப்படும். எந்தவித நிர்பந்தமும் எங்களுக்கு கிடையாது. தாமரை சின்னத்தில் நிற்க வேண்டும் என பாஜக நிர்பந்திக்கவில்லை. எங்களுக்கென தனிச்சின்னம் உள்ளது. தமிழகத்துக்கு எதிரான திட்டங்களை அமல்படுத்தும் நிலை நீடித்தால் பாஜகவுடன் கூட்டணி சேரமாட்டேன் என்றுதான் கூறினேன். தற்போது தமிழகத்தை பாதிக்கும் எந்த திட்டங்களையும் பாஜக அமல்படுத்தவில்லை. வருங்காலத்தில் தமிழகம் முன்னேறுவதற்கு உதவுவதாக பிரதமர் மோடி உத்தரவாதம் கொடுத்துள்ளார். எனவே எந்தவித உறுத்தலும் இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி சேர்கிறோம். 1993 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி போக மாட்டோம் என்றார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. அவரே 2004 தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார். அவரைப் போலவே இந்த காலகட்டத்தில் தமிழகத்துக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படையில் அமமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது. ஆர்.கே. நகர் தேர்தலின் போது என்னை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். அதனால் என்னை பாஜக எதிர்த்தது. தற்போது என்னை பற்றி புரிந்து கொண்டிருக்கலாம். 2021 தேர்தலிலேயே பாஜக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருந்தது. அது சரிவரவில்லை என்பதால் அப்போது தனித்து நின்றோம். தற்போது பாஜக எங்களுடன் நட்பு பாராட்டி வருகிறது. வருங்காலத்தில் நாங்களும் அவர்களுடன் நட்புடன் பயணிக்க விரும்புகிறோம். அதனால் கூட்டணி அமைத்துள்ளோம். பாஜக இந்தியாவின் வளர்ச்சிக்கான இயக்கம். அவர்களின் கொள்கைகளில் சிலருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்தியாவின் வளர்ச்சிக்கு இந்த காலகட்டத்தில் தேவையான ஓர் கட்சி பாஜக என்பதே என்னுடைய நிலைப்பாடு. நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முடிவெடுக்கவில்லை. அண்ணாமலை ஒரு அதிகாரியாக இருந்தவர். அவர் என்னிடம் நட்போடு எதையும் திறந்த மனதுடன் பேசுகிறார். அதனால் எனக்கு பிடித்த நண்பராக அண்ணாமலை இருக்கிறார் என்று தினகரன் தெரிவித்தார்.
சுமூகமாக பேசி பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி உறுதியாக இந்தியாவில் ஆட்சி அமைப்பார்கள், மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள். திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் பிரதமராக போவது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்றுத் தருவதற்கு நான் பலமுறை சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும். பொதுவாக தேர்தல் கூட்டணிங்கிறது எண்ணிக்கை அடிப்படையில் தான் இருக்கு. ஆமா, ஏன்னா கொள்கை அடிப்படையில் இல்ல. நீங்க என்ன மாதிரி சீட்டுகள் கேட்டிருக்கீங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? அதாவது கொள்கை அடிப்படையில் எல்லாம் ஒரே கட்சியாக இருந்துட்டு போயிடலாம். தேர்தலுக்கு யார் இப்பொழுது பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறது அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முக்கிய விஷயம். அதனால அந்த பாஜக கட்சியை வலுப்படுத்திக்கிட்ட விதமாக தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பாஜக கூட்டணி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அன்கண்டிஷனலா ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். சில வதந்திகளைப் போல பொய்ச் செய்திகளைப் போல எங்கள் மீது பாராமுகமும் கிடையாது. அதனால சொன்னதும் தவறு. எங்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 6 மாதங்களாக பேசுறாங்க. குறிப்பா ஒரு 2-3 மாதங்களாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.